வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக இபிஎஸ் பட்டியல். சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளதாக சாடல். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு 45,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 40,018 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அதிகாரிகள் கண்காணிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 55.12 அடியை எட்டியது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஆலங்கொம்பு, சிறுமுகை, லிங்காபுரம் கிராம மக்களுக்கு தொடரும் வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை. அணையில் இருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 216 மில்லிமீட்டர் மழை பதிவு. சேரங்கோட்டில் 126 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 120 மில்லிமீட்டர் மழையும், பந்தலூரில் 104 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக தகவல். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா பயண திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. முதற்கட்டமாக 250 பேர் 5 மண்டலங்களில் அழைத்து செல்லப்படுவதாக பேட்டி. கட்டணமில்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை 1000 பேர்களை இந்த ஆண்டு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அதிகாலையில் முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம். சண்டிபுரா வைரஸ் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மனிதர்கள் வசிக்கும் இடங்கள், கால்நடை கொட்டகைகள் உள்ளிட்ட இடங்களில் மருந்து தெளிக்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு 1000-ஐ கடந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கை. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை விளக்கம்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. இளங்கலை படிப்புகளுக்கான மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற குளறுபடி விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு. ஈரோடு அருகே தணிக்கையாளர் வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது. இதுவரை 90 பவுன் நகை மற்றும் 17 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்ததாக போலீசார் தகவல். போதிய பயணிகள் இல்லாததால் டெல்லி, அயோத்தி உள்ளிட்ட 4 விமானங்கள் ரத்து. விமானங்களில் பயணிக்க ஒரு சில பயணிகள் மட்டுமே முன்பதிவு செய்து இருந்ததால் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் முடிவு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து கருத்து கேட்கிறார். சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி முழக்கம். வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக வெடித்தது வன்முறை. இந்தியர்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என தூதரகம் வேண்டுகோள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் சிகிச்சைக்கு பின் தேர்தல் பிரச்சாரம். அமெரிக்காவுக்காக போராடுவதை தான் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றும் சூளுரை. And devotion, I proudly accept your nomination for President of the United States. Thank you. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக பிரபல மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் பிரச்சாரம். விஸ்கான்சில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஆடைகளை கிழித்து ஆவேச பேச்சு. America great again. They took a shot at my hero. Enough was enough. And I said, let Trumpomania run. சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய புலிநகம் இன்று லண்டனில் இருந்து இந்தியா கொண்டு வரப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா நகரத்தில் உள்ள சிவாஜி அருங்காட்சியகத்தில் வைக்கப்படுகிறது. இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. T20 தொடருக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி 23 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி.